ஹலோ டீச்சர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பேப்பர் 2 எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு கொஷின்ஸை பற்றி அனாலிசிஸ் பண்ணுவோம். இதில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸை எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு சைக்காலஜி கொடுக்கப்பட்ட 150 கேள்விகளுக்கு வினாக்களில் நம்ம பார்த்து ஷேட் பண்ணோம் ஓஎம்ஆர் ஷீட்டில். ஃபஸ்ட்டு சைக்காலஜி கொஷின் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாடரேட்டாக இருந்தது. அதனுடைய கடினத்தன்மை பார்த்திங்கனாக்கா மிதமானது முதல் கடினமானது வரை கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குது. ஏன் அது ஈஸியாக இல்லாமல் போச்சுன்ற காரணம் பார்த்திங்கன்னா அதில் கூற்று காரணம் நிறையா இருந்தது, பொறுத்துக நிறையா இருந்தது. இது கூற்று 1 கூற்று 2 ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ன்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு அதை படித்து புரிஞ்சு எழுதுறதுக்கு அந்த ஒரு நிமிஷம் 12 செகண்டு போதுமானதாக இல்லை. அதனால் இந்த மிதமானது முதல் கடினமானது அப்படின்ட்டு இது எவாலுவேஷன் வருது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதில் எந்த பகுதியில் அதிகமாக கேட்டிருக்காங்கன்னா குழந்தை கல்வியல்ல பியாஜேனுடைய அறிதிறன் வளர்ச்சி, எரிக்சனுடைய 4 நிலைகள், தாண்டைக்குடைய காரணி கொள்கைகள் இதெல்லாம் முக்கிய இடம் பெற்றுச்சு. இது கான்செப்டுன்னு பார்த்தீங்கன்னா கற்றல் குறைபாடுகள், ஆட்டிசம் பிள்ளைங்களை பற்றி. அதுக்கடுத்தது இந்த ஏஎஸ்ஹெச்டி அதாவது மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளையும் நம்ம பள்ளியில் அதாவது உள்ளடக்கிய கல்வி பற்றியும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பற்றிய கோட்பாடுகளும் அதிக அளவில் இடம்பெற்றுச்சு. இந்த கூற்றுக்காரணி ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அசர்ஷன் அண்டு ரீசன்ஸ் இதெல்லாம் டீச்சர்ஸு படித்து புரிஞ்சுக்கிட்டு போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு. அது டேபிளர் காலம் மாதிரி பட்டியல் 1 பட்டியல் 2ன்னு கொடுத்துருந்தாங்க. டைரெக்டான கொஷின்ஸ் 1 2 தான் இருந்தது. ஆனால் எளிமையாக போடுறதுக்கு டைம் பத்தலை, அதுதான் முக்கியமானது. அடுத்தது தமிழ் ரொம்ப எளிமையாக இருந்தது. தமிழ் கொஷின் எடுத்த டீச்சர் ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க கொஷினு. அதில் என்னென்ன கொஷின் எந்த ஏரியாவில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கண பகுதிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வேற்றுமை உருபுகள் அந்த ஐயாளுக்கும் இன்னதுக்கெல்லாம் ஆக்கல் அழித்தல். எனக்கே திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் வேற்றுமை உருபான்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அணிகள் பிரிதி மொழிதல் அணி, ஆகு பெயர், குற்றியலுகரம், பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி பிரிச்சிருக்காங்க இந்த இலக்கண பகுதிகளில் அதிகமாக வந்தது. மிகவும் எளிமையாக இருந்தது இந்த கேள்வி. அந்த 30 மார்க்கு டீச்சர்ஸு நல்லா அடித்து தூக்கலாம். அதுக்கடுத்து வினாக்களுடைய தன்மை பார்த்திங்கன்னா நேரடியாகவும் குழப்பம் இல்லாமலும் இருந்தது. இதை மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆசையாக இருக்கும், நல்லா ஈஸியாக இருந்தது. அதுக்கடுத்தது மதிப்பெண் பார்த்திங்கன்னா எப்படி நல்லா ஒரு தமிழை படிச்சுக்கிட்டு போயிருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக அதில் 25 மார்க்லேருந்து 30 மார்க் வரைக்கும் ஃபுல் மார்க் வரைக்கும் தட்டி தூக்கலாம். எளிமை. தமிழ் டீச்சருக்கு, கொஷின் எடுத்த ஆசிரியருக்கு மிக்க நன்றி. அதுக்கடுத்தது இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். கிராமர், டென்சஸ்ஸு, கிளாஸஸ்ஸு, கன்ஜெக்ஷன்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, மெட்டஃபரு, பர்சானிஃபிகேஷன் இதில் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கடுத்தது பிடிஎஃப் உடைய அப்ரிவேஷன் கேட்கப்பட்டது. இது மாதிரிலாம் கேள்விகள் இருந்தது. அதாவது கிராமருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க தமிழை போலவே. அதே போல் இது லெசன்னு பார்த்திங்கனாக்கா அனிமல் ஃபார்மு, சீ ஃபீவர் போன்ற கவிதைகள்லாம் வினாக்கள் வந்திருந்தது. பேசிக்கான கிராமர் தான். சொற்களஞ்சி வெக்காபுலரியை ஆன்டனிம்ஸு, சினானிம்ஸு இதில் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இதுவும் ஈஸியாக தான் ஓரளவு இருந்தது, நல்லா எழுதலாம். தமிழ் இங்கிலீஷில் மார்க் நல்லா வாங்கலாம். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சருக்கு இது ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் மேக்ஸ்காரங்களுக்கு கொஞ்சம் போட்டு பார்த்து ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ் டீச்சருக்கு ஷார்ட்கட் வச்சு போட்டிருப்பாங்க. ஆனால் மற்ற டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, தமிழ் படித்தவங்க, இங்கிலீஷ் படிக்கிறவங்க, அப்புறம் சமூகவியல் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க மேக்ஸ் சயின்ஸ் எடுத்துருப்பாங்க. இல்லை சயின்ஸ் டீச்சரே மேக்ஸுக்கு எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது மாட்ரேட்டாக தான் இருந்தது கொஷின்னு. சயின்ஸ் கொஷினும் பார்த்திங்கனாக்கா பரவாயில்ல, ஓரளவு எழுதலாம். ஆனால் இதில் ஃபுல் மார்க் வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்கள், இயற்கணிதத்தில் சூத்திரங்களில் நிறையா வந்தது. அதுக்கடுத்தது சரிவகம் கணக்குன்னு வந்தது. சாய் சதுரத்தின் பரப்பளவு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதுக்கடுத்தது இந்த விகிதமுறு எண்கள் 8ல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்தது. சயின்ஸில் பார்த்திங்கன்னா வெப்ப ஏற்பு திறன், துணைக்கோள்களின் ஆற்றல், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுடைய இணைதிறன் போன்றவையெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஊட்டச்சத்து குறைபாடுடைய நோய்கள், எந்தெந்த நோய் என்னென்ன காரணம்னு கேட்டிருந்தாங்க. வினாக்களுடைய தன்மைன்னு பார்த்திங்கன்னா இது ஷஃபிள் பண்ணி வந்தது. மேக்ஸும் சயின்ஸும் ஷஃபிள் பண்ணி வந்ததால் பேசிக்கான ஃபார்முலாஸு இதை நல்லா தெரிஞ்சிருந்தால் நல்லா மார்க் எடுக்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா
மிதமானது முதல் மாட்ரேட் லெவல் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் பேப்பர், அதாவது டெட் பேப்பர் 1 மாதிரியே கொஞ்சம் மாட்ரேட் லெவலாக தான் இருந்தது. ஏன்னா இவங்க கண்டென்ட்டே எடுக்கிற டீச்சர்ஸ்ன்றதால அந்த கன்சர்ன் சப்ஜெக்டில் வாங்கிடுவாங்க. அதுவும் தமிழ் மிக எளிமையாக இருந்தது. மேக்ஸ் வந்து மேக்ஸுக்காரங்களுக்கு ஈஸி, மற்றவங்களுக்கு போட்டு பார்க்குறதுக்கு நேரம் வேணும் இல்லையா, அதனால தான் அப்படி சொன்னேன். உளவியலில் பார்த்திங்கனாக்கா ஒரு 20, அதாவது 15 to 18, தமிழில் 25 வரைக்கும் எடுக்கலாம். 30 எடுத்தால் தமிழ்காரங்க எடுப்பாங்க கண்டிப்பாக. அதே போல் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 18 to 22 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் 40 கிட்ட எடுப்பாங்க. அது 60 மார்க் இல்லையா, அதனால் 35 to 40 ரேஞ்சில் இருக்கும். ஆக மொத்தத்தில் 90லேருந்து ஒரு நல்லா படித்து இந்த 6 மாதம் டே அண்ட் நைட்டாக படித்த டீச்சர்ஸ் வந்து 90லேருந்து 105 வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மெல்லாம் டீச்சர்ஸ் இல்லையா, ஃபேமிலியில் இருக்கோம். நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுனா டீச்சர்ஸு பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் படிக்க உட்காரும்போது அந்தளவு சப்போர்ட் கிடைக்காது. ஜென்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, லேடிஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதை மீறியும் டீச்சர்ஸு ஒரு 120 மார்க் வாங்கின டீச்சர்ஸு அசாத்திய திறமையாக தான் இருப்பாங்க. ஆனால் பாஸ் மார்க்கு வாங்கி பாஸ் ஆகலாம். டெட் பேப்பர் 2ல் கொஞ்சம் மார்க் ஹெவியாக வேணும் 120க்கு மேலே அப்படின்னாக்கா கொஞ்சம் மெய்த்திறன் மாணவராக தான் அந்த ஆசிரியர் இருக்கணும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.